உருட்டி உருட்டி வைக்கிறாவ கை திறந்த போடலாமா கக்கண்டு போட்டால் அம்மா சொல்றோம் எனக்கு முரசெல்லாம் குத்துமா இதுல பச்சை சிவப்பு இந்த மஞ்சள் இந்த கட்டி கலர்ல வந்து பச்சை மஞ்சளுடைய வறுத்தல் பண்ணுறோம். உங்களுக்கு சத்தான சாப்பாட்டை தான் நான் செய்து தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் விதிஷன். நான் விஷயா. ஓகே, இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்துட்டு எங்கென்ற வீட்டு முத்தத்தில் நம்ம நிற்கிறோம். அதாவது வந்துட்டு VK80 உலகில் வந்துட்டு கழிச்சு நிற்கிறோம். இப்போ இங்கே வந்துட்டு காணையெல்லாம் கிடக்கு தஞ்சையில் மாறி பார்க்கிறேன். இப்போ எதில் என்னத்தை பார்க்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. சரி, அப்போ அதால் வந்துட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட VK80 உலகில் வந்து நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் கை திறந்த சேர்ப்போம். அதான் அது வந்து உண்மைக்குமே நாங்கள் அதாவது அம்மாச்சி ஹோமில் வந்துட்டு வித்தியாசமாக சமையலில் வந்து போட்டு ரொம்ப எல்லா உறவுகளும் என்ன இதை கண்டுட்டு அதை மறந்துட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுச்சிங்கன்னா நாங்கள் அதை வந்து எப்போவுமே மறக்க மாட்டோம். அதான் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்குது. அதால் வந்து நாங்கள் அதை எப்போவுமே வந்து மறக்க மாட்டோம். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து நானும் அம்மாவும் அந்த அம்மம்மா வாய்ப்பை அதாவது வந்து கல்யாண வீடுகள் எல்லாம் வந்துட்டு கூட செய்கிறது. கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு, பிறந்த நாளில் வந்து சில பேர் வந்து செய்கிறது. அது வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது மேலே மஞ்சள் இருக்கும், உங்களுக்கு வந்து கட்டிக்கமே ஒரு இனிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை தான் வந்து இன்றைக்கு நான் செய்ய போகிறோம். அதாவது நான் அம்மா தம்பி 3 பேருமே செய்ய போகிறோம். அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போகிறாக்கணும்னு சொன்னாக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதோட வந்துட்டு அம்மா உங்களை தம்மது இல்லை அங்கே வைக்கணும் விஷயம் என்ன எப்படி சமைச்சு கொளுத்து நான் ஒரு உழப்பு தான் இருக்கட்டுமா போட்டு அதில் கொளுத்து இல்லை அது என்னண்டா கொட்டில் இருந்து. அப்போ வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்க இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 ஆகுது. இரவு சாப்பாட்டுக்கு அதாவது டீக்கு வந்து நாங்கள் வந்து பிள்ளை நான் செய்ய போகிறோம். நம்ம தம்பி வந்து கேட்டுருக்கோம் நாளைக்கு பள்ளிக்கம் போகிறாங்க வந்து நான் செஞ்சு தரணும்னு சொல்லி பிளேண்டி. அப்போ அதை நம்ம செய்யப்போம். தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்க வீடியோ போகிறாங்க மறக்காம வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் பூமரங்களையும் பட்டி ஒன்று நாளைக்கு அங்கே வைப்போம். என்ன முன்னுக்கு எப்போ மழை காலம் ஐப்பசி அம்மா அந்த பூமரங்களை நம்ம வந்து பார்த்து நிற்கிறா. ஆமா நாங்கள் உண்மையில அதுல வச்சதெல்லாம் நல்லா அழிஞ்சபடியா தான் உங்களுக்கு இந்த வெயில் வைக்க. ஆனா இதுல ஏதோ தப்பி நின்றபடியா வெளியே பாத்திய இதுல பச்சை ஒரு கண்டுல பச்சை சிவப்பு இந்த மஞ்சள் எல்லாம் வந்து இதுல தனி பச்சை இதுலதான் நாங்கள் 2 வீடியோ எடுக்கிறோம். ஆனா நல்லா தன் இருக்கு மீல இருந்து எடுத்தா. சரி, ஓகே. சரி, அந்த வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மெசேஜ் சொல்லி பார்க்கலாம். அம்மம்மா வந்து வந்துட்டா. அம்மம்மா என்ன செய்ய போறீங்க இன்றைக்கு? இங்க என்னப்பா அது கதையுங்களேன் கொஞ்சம். பைத்தம் பணியாரம் செய்ய போறீங்களா? என்ன யார் செய்ய போறீங்க? நீங்களும் அம்மாவும் இதில் வந்துட்டு அம்மா அடுப்பு முடிக்கொண்டீங்க பார்த்துங்க. என்ன எடுத்து வச்சுக்க இதுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் குறை உளுந்து பயறு அதுக்குள்ள மிளகு, சீரகம், ஏலக்காய் எல்லாம் போட்டு தூக்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த இதை காட்டுவோம் போட்டு பறக்கிறது எல்லாத்தையும் காட்டுண்டா விரிசன் பாவம் நித்திரால் ஒழும்ப மாட்டேன்ட்டு. அப்போ நான் பார்த்தேன் அப்புறம் மில் போட்டு 4 மண்டுட்டு மணமாண்டு அறுத்த நான் ஒரு எவ்வளவு சொல்ல ஒரு 10 கிராமு கிட்ட வரும் மிளகு. என்ன கொஞ்சமாக தானே ஒரு 2 கரண்டி சின்ன சீரகம் போட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஏலக்காய் பேக்கெட் அதுக்குள்ள ஒரு 7-8 பேரும் ஏலக்காய் பேக்கெட் அதையும் போட்டு மறந்துட்டு திரிக்க கொடுத்தேன் நான் பயறு. இதுக்கு அரிசி மா கலக்குறதா. ஆனால் நாங்கள் இப்போ சாப்பிடத்தானே இப்போ நான் அரிசி மா கலக்கல மற்றது பார்த்தீங்கன்னா கச்சான். இந்த கச்சானையும் பறத்து போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுத்து அப்போ நறுவலாக வரும். அதையும் இதுக்க போட்டு மற்றது சொட்டு இனிப்பு தூக்கலுக்கு சொட்டு உப்பு போடுறது இல்லை. அப்போ சொட்டு போட்டால் காணும். இல்லாட்டு பிறகு நாங்கள் கொடுத்த சாப்பிட்டு நாங்கள் உப்பா கிடந்து அது மாதிரி போடும். அப்போ அப்படி போடுறது ஒரு சொட்டு போடுறது. அப்போ போட்டு கிடாக்கு தேங்காய் வச்சு கிடாக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு எல்லாரும் சொன்னவன் சீனி போடலாமா கக்கண்டு போட்டால் அம்மா சொல்கிறோம் எனக்கு முரசெல்லாம் குத்துமா கக்கண்டு தான் கடிச்சு சாப்பிடுவேணுமா. அப்போ கக்கண்டு போட இல்லை. அதால நாங்கள் கக்கண்டு போடல. நான் கக்கண்டு கிடக்கடா வேணும் சின்ன இல்லை இது கக்கி தான் சரி சக்கரை கக்கண்டு போட இல்லை. பார்த்தீங்களா இப்படித்தான் நெய் விடன்னு சொன்னா சொல்லுவா நெய் விடக்கூடாது
நான் சாப்பிட்றேன் இல்லையோ சரி அதை விட்டாச்சு அம்மா கச்சான வருங்க நாங்கள் கொஞ்சம் கரைக்கிறோம் என்ன கொஞ்சம் கச்சான் தானே வரது நீங்கள் கோதை தட்டினீங்கன்னா நான் தேங்காய் சக்கரை எடுத்து வச்சுக்கிறாரு. ஓ சர்க்கரை என்ன செய்ய போறோம்னு சொன்னா சட்டிக்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சப்படணும். காய்ச்சி கொஞ்சம் இளம் பருவமா காய்ச்சி விட்டு குழைக்க போடணும். குழைச்சி போட்டுத்தான் தேங்காய் பூவை மரத்து போட்டு இதுக்க போட்டுட்டு எல்லாம் குழைச்சி இறுக்கி பிணைஞ்சு அடிச்சு பிணைஞ்சிட்டு சுவருக்காண்டி தான் நான் எல்லாமே குறைச்சேன். நான் என்னன்னு சொன்னாப்பா அம்மா சாப்பிட்றது அம்மாவுக்கு விருப்பம் இதுல அப்ப அதுக்காண்டி குறைச்சேன்னா பிளேன் டியப்பன் நாங்கள் வேணும்னு சொன்னா பிளேன் டியப்பன் லைட்டா பெப்பன் போட்டா குடிக்கலாம். அதுக்காண்டி தான் இது பாத்தீங்கன்னா பச்சைமாண்டு வெள்ளையாத்தான் கிடக்குது மா பச்சை விக்கல கோதம்பம்மா தான் பச்சைமா தான் செய்யறேன். பச்சை இல்லைண்ணா வெள்ளைதான் வெள்ளமா அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டேன். அந்த அப்படி நாங்கள் கரைச்சி போட்டு அதை தோச்சு எண்ணெய்க்க போடுவோம் இல்லை அப்ப மஞ்சள் போட்டா தான் வடிவா இருக்கும். மினிசு என்ன செய்யப்படுறா எனக்கு கச்சான் அடிச்சு கொண்டு இந்த ஒரு சுத்து கச்சான் விட்டுட்டு பேப்பர் எடுத்து கொண்டு ஒட்டி கொண்டு வேற என்ன கச்சான போடணும் சட்டி தான். அப்ப அந்த அடுப்பை இதுல தூக்கிட்டு வந்துட்டோம் இருந்து செய்ய என்னால முடியாம கிடக்குதுன்னு தானே. ஆமா இப்ப என்ன செய்ய போறேன்டா நான் பறக்கிறதா இல்லாட்டா நீங்க அதுக்கு ஒன்றும் தைக்கிறாரு அந்த பிரிதன் பிரிசோர் காப்பாரு நான் காட்டுறேன் அந்த பிரிதன் தட்டை விடுனது. சரி இஞ்சாமா கச்சானை வந்துட்டு நல்ல வரத்தெடு கட்டுமே கச்சான் வந்து நல்ல வரத்தெடு பண்ணுவாங்களா. தேங்காயம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு கொஞ்சம் பெரிய பாதி தான் எடுத்தேன். நான் அது அம்மா திருவி தந்தால் தேங்காய் எல்லாம் குருணியா நான் திருவின அம்மா சொல்றவா அவளை எல்லாம் தூக்கணமா திருவி வச்சிருக்காள். என்னன்னு சொன்னேன் நீளமா கிடந்தா அம்மா சொல்லுவா தூக்கணம் திருவி வச்சிருக்காங்க. சரி இப்போ நாங்கள் கச்சானை வரப்போ வேணே இப்போ வந்து கச்சான் நல்லபடியாக வறுத்தெடுத்தாச்சு. நாங்கள் போய் தேங்காய் பூவையும் போடுவோம் வரக்கணும் தேங்காய் பூ. ஆமா சட்டியை இப்படி அடுப்புக்கு கணக்காயிருச்சா தான் நம்ம பறக்கிற முடியாது. வரப்போவே அவள் எவ்வளோ காலமாக அள்ளுப்பாலை முடிச்சு வித்தவா அம்மா அள்ளு படிச்சவா நான் நம்பிட்டேன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நானும் யாழ்ப்பாணம் பார்த்தேன் அம்மின்ற வடிவு கணக்கான என்ன இதில் அப்படி அம்மி கிடைக்குதானே எங்களுக்கு இல்லாட்டா இல்லை. இப்போ வந்துட்டு அம்மம்மா அந்த தேங்காய் பூவில் வந்து இஞ்சால பதத்தையும் இங்கே வந்துட்டு அடுப்பை பாருங்க இந்த வெக்க வந்து இனிமேல் வருதுன்னு சொல்லியிருக்காரு. வைக்கவோ தண்ணி எடுத்துட்டு தேங்காய் பூ உங்களுடைய வருது ஆமாம்மா தேங்காய் பூ வருவடுது நல்லா வரப்போணும் தேங்காய். நாளைக்கு எங்கே வெட்ட வீடியோ வந்தது இதெல்லாம் கொட்டையில்லாதையும் போட்டுட்டு இப்போ வீடியோ ஒன்று கொட்டையை போட்டுட்டு முளைக்கும் பிறகு உடம்பெல்லாம் போட்டு ரோகம்மா கூட்டி சரி அம்மா எனக்கு அவ்வளவுதான் இது அம்மா அதுக்கு எல்லாம் மூட்டு வியலாம் நான் ஊற்றுவேன் மூக்காண்டுக்கு தண்ணி ஊத்த மாட்டேன் என்ன காலமில அப்படி விடுறே இல்லையம்மா வரக்குற அம்மம்மா என்ன காலமிலவும் நம்ம வேலை கழுப்பினா உண்மையல்ல காப்புலம் பறக்குற அம்மா வந்தாங்க கச்சானுல குறைக்கிறேன் பொன்னுரமா வரப்போணும் பொன்னிறமா பட்ஜெட் எடுக்கிறேன்னு சொன்னா பரவாயில்ல நல்லா கை சொல்லு இருக்கலாமே நானும் தானே செய்வேன். இங்கே அம்மா வந்துஞ்சால கச்சானில் அதே வந்து உடைச்சோன்னு உடைச்சிடுங்கம்மா புடைக்கணும் இந்த புழுக்கத்தை நெருப்பா கண்டாயின்னு லைட் அடிக்கணும். சரி தேங்காய் பொன் கலரில் வந்துட்டு வறுத்தெடுக்கணுமே அம்மா அப்போ லைட் அடிக்க அது பரவாயில்ல வரும். ஓகே தேங்காய் பூ வந்து ஒரு பொன் கலரில் வந்து வறுத்தெடுக்கணும். வரக்கேற்க நாங்கள் அந்த வெக்க தாங்கிலாம் வந்துட்டு வெளியால் வந்துட்டு காப்பி சுடுவது ஒரு கொண்டாட்டம் ஒன்று வீட்டு அதான் நாங்கள் இதில் செய்கிறோம். போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும். இன்னைக்கு நாளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணும். பயரை கண்டா உளுந்தா கண்டா என்னன்னாலும் இந்த குழாச்சி சாப்பிட்டு திரிச்சு அப்படி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக மாட்டேன். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனா எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு தோசையும் சாம்பாரும் வினுசு
சாம்பாரும் நல்ல இடி சம்பளம் நல்ல சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு உள்ளி கருவேப்பமிலி எல்லாம் போட்டு அந்த சின்ன கருவேப்பமிலி எல்லாத்தையும் முருகி கிடக்குற கருவேப்பமிலியை சின்ன ஜீரம் கொஞ்சம் போட்டு அம்மா பாக்குறீங்க அப்படி அம்மா இதில் புடுங்க வேண்டாம் அம்மாவுக்கு தான் பார்த்தோம். சரி இதை நாங்கள் தேங்காய் பூ வறுத்தாச்சு இப்படி வறுத்த தேங்காய் பூ வந்துட்டு அம்மா வந்து பாக்கு வட்டியால் எஞ்சால சர்க்கரை வெட்டுறா என்னண்ணா பல்லில் அடிக்குமா வெட்டுறா ஓ இப்போ தானே முளைச்சி கொண்டு வருது பல்லுகள் அணிங்க போடாத பண்ணு போட்டு என்னண்ணே அம்மா முளைக்குதல்ல எப்போ கொழுக்கட்டை கொட்டுறது நாங்கள் இனிமே யாரு கிடையாமா கொழுக்கட்டை கொட்டுறது வீட்டு இந்த கொழுக்கட்டை கொட்டையில் அம்மாவுக்கு நான் நீ பள்ளி வருதுன்னு சொல்கிறேன் அப்போ நான் அம்மாவுக்கு பைத்தம்பணி இடம் போட்ட அப்புறம் சரி அம்மாவுக்கு நாங்கள் பள்ளி கொழுக்கட்டை செய்தாக்காண்டி இன்றைக்கு நாங்கள் இது பலகாரம் செய்கிறோம். அம்மா தண்ணி எடுத்து அதே மாதிரி கரைச்சி வைக்கணும் புக்கியா அந்த அதை அது காய்ச்சி கச்சானே போடுறீங்களா அதுக்குள்ளே சொல்ல இல்லையா நீங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அங்கே கச்சானெலாம் போட்டு அவன் மிஸ் பண்ணுறேன் அப்படி உருளைக்க போகிறாம்மா கிண்டி விடுங்கம்மா கோதுமை அவிச்சமாவோ அவிக்காதம்மாவோ பச்சைமா அறுத்தம்மா பச்சைமா இல்லை வெள்ளம் அவிக்காதம்மா வண்டியா பச்சை நானே கோதுமாவா சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை வந்து நாங்கள் கரைக்க போகிறோம். எனக்கு தெரியும் இஞ்சால வந்துட்டு அம்மா மாவை வந்து விரட்டுறாவா அதை கரையானே அம்மா அந்த வேண்டாத பார்ப்பேன் மாவை கரைங்க தண்ணி விட்டு நேரம் கிடக்குதானே எண்ணெய் விட்டு கரைங்க ஒரு 10 மணியா கிடக்குதானே சர்க்கரையை வந்துட்டு கரையாட்டும் கரைஞ்ச இப்போ நல்ல இதாக வரணும். ஓகே அம்மா வந்து இங்கே மாவு வந்து பிள்ளைக்கு காணுங்க அவன் கணக்கு தண்ணி விடக்கூடாது. இதுக்கு வந்துட்டு சர்க்கரையை ஒரு கரை இதுன்றது சக்கரை போடக்கூடாது நல்லா இருக்கும். சர்க்கரை கற்கண்டு போடலாம் சீனி போடலாம். அம்மம்மா கையை கழுவி போட்டு புலங்க அம்மம்மாக்கா அதை கரைச்சி எடுத்துட்டு பார்க்க சரி அம்மம்மா அதையும் கரைச்சி எடுப்பு நல்லபடியா ரைட் அம்மம்மா வந்து இப்போ கரைச்சி எடுக்கிறா அதை மாவையா இப்படி சூடோர சர்க்கரை அம்மா சீவணுமெண்டா சூடு பிடிக்க தேவையில்லாமல் கரைச்சி நீ களிக்கா இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும். சீனியை பின் போடணும் என் காணாது கேட்குறேன் நான் ஆமாம் மாவு அவ்வளோத்தையும் போட்டாச்சோ சிரிச்சு வந்து மாவெல்லாம் கிடக்கு கொஞ்சம் போட்டுட்டே என்ன மெது எங்கே உறவுகளுக்கு சொல்லி கதைங்க இன்னும் மனசுக்கா கதைக்குங்க 2 பேரும் அம்மா கேட்குறேன் நான் அப்புறம் அம்மா அன்றைக்கு பொங்கல் அங்கே பொங்கினாங்கள் அம்மா இப்படி எடுத்து பிரிச்சு போட்டு இப்படி கையால நசிச்சு போட்டு சாப்பிடுறவ தான் சாப்பிடுற இல்லையா அப்ப இதை எடுத்துட்டு வாடா சீனி போத்துல இப்போ இஞ்சால வந்துட்டு அம்மா எல்லாம் கரைச்சி எடுக்கிறாங்க சொல்லிட்டு தண்ணி உண்டு தண்ணி இல்லையா அந்த இப்போ எங்களை வீட்டு அந்த ஓலை பெஞ்சின படி நினைக்கிறான் பாருங்க சரிண்ணா இதே நான் குழச்சி போட்டு அப்படியே இதையும் கரைச்சி எடுப்போம். சர்க்கரை நல்ல வடிவா கரைஞ்சி விரட்டுவேன். இப்போ வந்துட்டு சர்க்கரை இல்லாமல் வந்து நல்ல வடிவா தண்ணி வந்துட்டு நம்ம அந்த கட்டி கலர்ல வந்துட்டு ஓ அங்க வானத்துல கிளி போனாலும் கத்தக்கும் மாலை செல்லைக்க கிளியல் குருவியல் பூச்சிடும் எல்லாம் கிளியும் ஐயா. ரைட் இப்போ நாங்கள் வளர்த்த கிளி ஓடிட்டு அம்மம்மா அப்போ அவங்க அம்மம்மா புறாவோட வராங்க இந்த அதுதான் எனக்கு தெரியுமா நான் இப்படி பிடிச்சி குழைக்க இதில் வர பானி வந்து இந்த கையில் விட்ட அப்படி மூடி கொண்டு பார்த்தியா புள்ளியோளோ ஓய் என்னடா இதெல்லாம் பெரிய குண்ணி எங்க கிடக்கு ஆமாம்மா கீழே இருங்கோ
செல்லம் ஆமா சிரிக்கிறா பாருங்க அம்மா குலைங்கோ அம்மா சொல்ற பெரிய அம்மம்மா இருங்கோ குலைங்க தெரிஞ்ச மாட்டில் செய்யட்டும் விடுங்கம்மா சொன்னா செஞ்சது செய்யட்டும் அம்மா டீ போட்டு போறோம் நீ குடி சிரிப்ப பேர் தங்கத்துக்குள்ள சிரிப்ப பேருங்கோ அது நம்புறது ஆற கையால் பிணைஞ்சு குழப்பேன் இதுக்கு நான் இந்த கரைச்சி மக்களுக்கு இல்லை எனக்கு தனியாக பைத்தம்மாவில் செய்யணுமென்று ஆசையாக கிடக்குது குடிக்குமா நினைவு தனியாக சாப்பிடலாம் குழச்சி போட்டு கொஞ்சம் எடுத்து வைங்க கிடக்குமா கொஞ்சம் இல்லை உதவ கொஞ்சம் எடுத்து வைங்க மிளகு போடுறேன் இல்லையோ எல்லாம் நான் வடிவா நீ இந்த வீடியோ இருக்கா பார் என்ன சொன்ன நான் அன்று என்ன புள்ளிகள் நித்திர கொண்டெடுத்தவள் அதால நான் மிளகு சீரகம் எல்லாத்தையும் உண்டு அவரது போட்டேன் நான் இல்லைம்மா அந்த மில்லில் அடிக்க கொடுக்குறானே அதுக்கு என்னென்ன போடணும்னு சொன்னீங்க பயரும் என்ன தயாரு பயரை வறுத்து போட்டு அப்புறம் சின்ன ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் வறுக்கிறது வறுத்து அதுக்குள்ள ஒரு அதான் இந்த வாசம் அப்புறம் ஏலக்காய் வேற அவ்வளோதான் ஆமா சத்தம் போடக்கூடாது நான் குழைப்பேன் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மாவை வந்து நல்லபடியாக குழைச்சி எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ அந்த சர்க்கரையில் நம்மளோட குழைக்க நல்லா இருக்கும் நல்லா குழைச்சி எடுத்துட்டு பார்ப்போமே எனக்கால ஒரு துண்டு வாழை இல்லையாண்டா உருட்டி அதில் கோப்பையில் வச்சுட்டு ஆமாம் ஆமாம் சரி இப்போ நான் நல்லபடியாக குழைச்சி எடுப்போம் என்ன மாவை வந்து நல்லபடியாக குழைச்சி கொண்டு வராவ இப்போ ஆமாம் தூக்கி எறிகிறாவ அது அந்த பானியை இப்போ இதாக காய்ச்சிட்டேன் வேண்டனா அப்புறம் வச்சு தண்டினா ஒட்டினா இழுபடமில்லோ அதுக்காண்டி எல்லாம் போட்டு இல்லை வெள்ளுப்பாமே தான் பெருமை ஒரே எடுப்பாங்க ஏண்டா படிச்சு மக்கள் உங்களுக்கு சத்தான சாப்பாட்டை தான் நான் செய்து தரேன் குழாய் சட்டுப்போமா இப்போ எங்கள் அம்மா சின்ன விட்டா போகிறா அம்மம்மா சட்டிக்கு நோவாங்க கழுவுங்கோ பின்னால் விழுந்தாலும் அம்மம்மா ஊட்டி போட போகிறா நான் சைஸை கண்ணதில் கோப்பிட்டாரன் தம்பி நீயும் போய் உருட்டு போ வேண்டாம் நான் ஊட்டுவேன் இப்படி இந்தளா காணுமா இப்போ அம்மா என்ன உருட்டுறாங்க காட்டுங்கம்மா உருட்டு 2-3 உருண்டையை பார்ப்போம் கணக்கா செய்வோங்க விப்பம் விலைக்கு கொடுக்கத்தான் பாடுது 4 வீட்டுக்கு கொடுங்கோ சுட்டால் சும்மா உடுக்கிறேன் கஷ்டப்பட்டு சுடாத சும்மா சாப்பிடுவேன் சரி இப்போ இதே மாதிரி தான் நான் உருட்டி விட்டுட்டு கொண்டு நான் ஒரு உருண்டனே என்ன இப்படி எல்லாம் உருட்டி போட்டு சட்டி காட்டுவோம் அப்படியே சட்டி கையில் காட்டுவோம் அப்படியே நீ இப்படி தான் வந்து உருட்டி எடுக்க போகணுமா நான் எல்லாத்தையும் நல்லா அடிக்கிறது என்னன்னு சொன்னா அந்த வெடிப்பு வராது ரைட் வடிக்காது சிலது வந்து வடிச்சு வந்து பிரிஞ்சு வந்துடும் அதுக்காண்டி தான் நல்லா அடிச்சு குழாச்சி போட்டு சட்டியும் பச்சாச்சு அம்மா அம்மா என்ன செய்ய அம்மா இப்படி பிடிக்கிறியோ நான் செய்யட்டுப்போ இதேவியோன்னு பெருசா நல்லம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நல்ல வடிவாக வந்துட்டு உருட்டணும் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே உருட்டணும் கருப்பு கலரில் வந்துட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு என்ன சொல்லுவாப்பா நல்லா வந்து பயர் அப்படி கச்சானூர் போட்டு தேங்காய் வறுத்து போட்டது அப்போ அப்படி தம்பர் நல்லதா கொஞ்சம் அம்மா வந்து கையில் கழுவி கூட வந்துட்டு இருக்கிறாவ அவன் அதை உருட்டவனா அதை உருட்டுமா நீங்கள் அதான் அதெல்லாம் செல்லம் செல்லம் சின்ன செய்யுங்க நல்ல அம்மா அப்படிதான் செம்மனா கட்டு நேரம் சொல்லட்டுமா பாப்பம் கையை காட்டுங்க பாப்பம் பார்த்தீங்களே என்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்கிறேன் 3 நாள் ஆகும் இப்படி போட்டேன் கடையில் பைத்தம் பண்ணி பண்ணா உண்டு 2 சாப்பிட ஒரு அளவுக்கு ஆகும் சரி என்னம்மா நான் உருட்டி போட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் என்ன விடுவோம் என்ன நம்ம கடைசியில் சத்தங்க நல்லா ஐடியா என்ன குடிச்சு போகிறேன் அது இதில் உழப்பு ஓகே இங்கே பாருங்க அம்மா வந்துட்டு இதுக்கு என்ன செய்யறீங்களா அந்த பேப்பரை மடிச்சு எல்லாம் உருட்டி வைக்கிறாவ ஆமா அம்மா நீங்கள் துவைக்கலையே போட்டு துவைங்க தண்ணி குடிக்கட்டேன் துவைச்சிட்டு நம்ம அடுத்து போடும் நம்ம நீங்கள் போடுங்க மாதிரி நம்ம தண்ணி அடுத்து தண்ணி அது சரி இல்லை நீ போட்டுப்ப சரி இல்லை சரி இல்லை
இது சொன்னா கேட்க மாட்டேங்க தெரியுமா என்ன ஒதுக்கிட்டேன் ஒன்றும் கொதிக்கல பெருசா மாவும் பிடிக்காதான் அது பிடிக்கும் மொட்டை மொட்டை தலையில் மஞ்சள் பெட்டு கிடக்கு அதான் அம்மா அப்படித்தான் என்ன சொன்னாலும் தண்ணி கூடிட்டா இல்லையா அதுதான் சமாளிக்கிறா போட்டிருக்கலாம் தானே மாவு போட போறது போடணும் இது வந்துட்டு நல்லபடியாக பொதிக்கட்டு மேலே அதுக்கு பொறிக்கட்ட நீ பேர் போடுறா ஏன் சிவப்பு கலரில் வருது மஞ்சள் பொடி நல்லபடியாக பொடிஞ்சு கட்டுமே பேரிச்சம்பழம் போட்டுருக்கலாம் எல்லாம் இருந்துக்கு மேலே கிடக்க பேரிச்சம்பளம் அம்மாட்ட கடை கம்மண்டி போட்டுருக்கலாம் ஏன் போடையிலே போடையிட்ட அப்படியே வந்துட்டு பொரிஞ்சு கட்டுமே அப்படியே வந்துட்டு தான் வயிற்று உருண்டு நல்லபடியாக வந்துட்டு சின்ன சின்ன அதான் நல்லா இதை தோச்சு போடுவோம் என்ன வெளியில் போடுறேன் போட்டுட்டு பிடிக்கும் தான் திக்காக இருக்கு என்ன கணக்கப்படுவாங்க போலாம் எழுதுன்றா வேண்டாம் சாப்பிட்றேன் என்னைக்கு தொக்கண்டு போட்டால் என்ன செய்யும் காலில் பட்டா அது என்ன எது காலி அது பறந்தது காலில் ராத்திரி பிறக்காது சும்மா ஓகே நல்லபடியாக இதுவும் பொரிதான் எல்லாம் பொரிச்சு போட்டு காட்டுறோம் வேணுமா செஞ்சு ஓட்டு நார்மலாக இருக்கேன் நான் தெரியாத ஆள் இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு நார்மலாக எல்லாம் செஞ்சு முடிஞ்சது என்ன செஞ்சு முடிஞ்சது சாப்பிடுமாக்கா ஆமா சாப்பிடுறேன் வேண்டாம் இனிப்பெல்லாம் கணக்கணும் உண்டு இப்போ வேண்டாம் தண்ணி ஊற்றி வாழ முடியும் பால் முட்டுறதுக்கு போடுங்க எரிக்கட்டும் ஆ இப்போ ஒன்று போர்டு ஏன்னா ஆ மயக்கம் தான் மாதிரி சாப்பிடுது அப்போ டேஸ்டாக இருக்கா தண்ணி வச்சு குடிக்கணும் காரணம் ம் பேப்பரில் எண்ணெய் இல்லாமல் எடுத்துடணும் ஒரு மணி நேரம் வந்து சாப்பிடும் இது சாப்பிட தெரியாது பெரும் காணும் ஆ ஒரு வாங்கிக்க சாப்பிடலாம் உண்மையிலுமே வேறு கண்டிப்பாக நீங்களுமே ஒரு முறை செஞ்சு பார்த்து எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம் இதில் நம்ம முடிச்சு கொள்வோம் பாய்